தனி மனித தாக்குதல் இல்லாம ம். ஒரு ஹியூமர் படம் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் சார். ஓகே. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும் சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே. பின்ன உங்க கெட்டப்லாம் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்களே, சார் அது உங்க விஜயா எங்க விஜயா பாத்துடலாம் அப்படின்ட்டுலாம் கமெண்ட் வருது. அது கமெண்ட் அவங்க போட்டுட்டு தான் சார் இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவரோட லுக் வந்து சார். அது ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த லுக்கை டெஸ்ட் பண்ணும்போது, இப்போ முன்னாடிலாம் பாலிட்டிஷியன்னா வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வருவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இப்போ கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் நார்மல் ட்ரவுசரும் ஸ்லாக் ஷர்ட்டும் போட்டு வராங்க. அப்படி ஒன்று பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா ஒரு பக்கத்து ஸ்டேட் தலைவரை நினைவுபடுத்த மாதிரி இருந்தது அது. அப்போ கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், சார் ஒருவேளை நாளைக்கு சென்சாரில் இது இப்போ இன்னொரு ஸ்டேட் தலைவரை நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அப்ஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சார், மாற்றிடலாம் சார் லுக்கு அப்படின்னாங்க. அப்படி பண்ணும்போது தான் உமாபதி சொன்னார், சார் தாடி வச்சுருக்கீங்களா சார் அப்படின்னாரு. வச்சுக்கலாம் சார், நான் ஒரு 52 53 வயசு கேரக்டர் அந்த கேரக்டர். ஸோ அங்கங்கே நரைச்சி போயிருக்கும், கொஞ்சம் சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி தாடி வச்சாங்க, பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக விஜய் சாருடைய முதல் பேரணி நடக்குது விக்கிரவாண்டியில். அப்போ அவர் அதில் அந்த கெட்டப்பில் இருந்தார். அது என்னென்னா நாங்கள் நினச்சோம் ஜனநாயகனுடைய கண்டினியூட்டியில் வந்திருக்காரு, அந்த படத்தில் தாடி வச்சு அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருந்ததுனால தாடி எடுக்க முடியாமல் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் போக போக அவர் அந்த லுக்கே மெயின்டைன் பண்ணிட்டார். நாங்களும் இதை ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறதுனால தான் இவ்வளோ கேள்விகள். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.